إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا فقد قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال الله تعالى إن الله يحب التوابين ويحب المتطهرين وقال النبي صلى الله عليه وسلم الطهور شطر الإيمان இறைவனின் கட்டளையை ஏற்றவர்களாக ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்திலே அல்லாஹுடைய மாளிகையிலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறை விசுவாசிகளே, இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா தன் நல்லடியார்களுக்கு தயாரித்திருக்கக்கூடிய அந்த சுவர்க்கத்தை ஆதரவு வைத்தவர்களாக அவனால் ஏவப்பட்ட நல்ல கர்மங்களை செய்வதன் மூலமும் இறைவனால் பாவிகளுக்காக வேண்டி தயாரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நரகத்தை பயந்தவர்களாக, அந்த நரகத்தை அஞ்சியவர்களாக அவனால் தடுக்கப்பட்ட அந்த தடைகளை தவிர்ந்து வாழ்வதன் மூலமும் இறைவனை தக்வா செய்து கொள்வோமாக. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இறைவனின் நல்லடியார்களே, இறைவனின் மார்க்கமாக இந்த இஸ்லாம் இந்த மனிதனுக்கு உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே எல்லா துறைகளிலும் அவனுக்கு வழிகாட்டி இருக்கின்றது. ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறக்கும் வரை அவன் கடந்து செல்லக்கூடிய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களிலும் அவன் எப்படி அவற்றை கழிக்க வேண்டும், எப்படி கடந்து செல்ல வேண்டும் என்று கட்டம் கட்டமாக பிரித்து இஸ்லாம் வழிகாட்டி இருக்கின்றது. தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைலா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய ஹஜ் பேருரையிலே கூறிய அந்த வார்த்தை நாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை தான், உங்களை நான் தெளிவான பாதையிலே விட்டு செல்கிறேன் என்று. அந்த அளவுக்கு தெளிவான மார்க்கத்திலே இருக்கக்கூடிய நாம் எந்த ஒரு கலப்படமும் மற்ற சந்தேகமும் மற்ற மிக தெளிவான மார்க்கத்திலே இருக்கக்கூடிய நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த இஸ்லாம் எதையெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று எங்களுக்கு ஏவி இருக்கிறதோ அவைகளுடைய விடயத்திலே நாங்கள் மிக கவனமாக இருந்து யா ஐயுஹல்லதீன ஆமனு துஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, இஸ்லாத்தினுள்ளே பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள் என்ற அந்த குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து நடக்கக்கூடிய விதத்திலே இஸ்லாம் என்னென்ன கட்டளைகளை எங்களுக்கு இட்டிருக்கின்றதோ அந்த கட்டளைகளுக்கு நாங்கள் செவிசாய்த்து முழுமையாக கட்டுப்பட்டு வாழ முயற்சிக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் மிக முக்கியத்துவப்படுத்தி கூறியிருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் இஸ்லாம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்டளைகளிலே ஒன்றுதான். அதே போன்று ஈமானோடு தொடர்பு படுத்தி அல்லாஹ் சிறப்பித்து கூறியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான்
ஒரு முஃமின் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே சுத்தத்தை பேணுவது, ஒரு முஃமின் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே உடல் ரீதியான சுத்தமாக இருக்கலாம், அல்லது உள ரீதியான சுத்தமாக இருக்கலாம், அல்லது தன்னுடைய ஆடையுடன் தொடர்புபடக்கூடிய சுத்தமாக இருக்கலாம், ஏன் தான் புழங்கி வாழக்கூடிய அந்த பூமியுடன், அந்த சமூகத்துடன், அந்த சுற்றாலோடு சம்பந்தப்பட்ட சுத்தமாக இருக்கலாம். இவைகளில் ஒரு மனிதன் தன்னை முழுமையாக ஒரு சுத்தவாளியாக பார்த்து கொள்ள வேண்டும், ஒரு சுத்தவாளியாக அவற்றை அவன் கண்காணித்து கொள்ள வேண்டும் என்பதிலே இஸ்லாம் மிக கவனம் எடுத்திருக்கின்றது. இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன வயுஹிப்புல் முத்ததஹிரீன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். தௌபா செய்து தன்னுடைய பாவங்களை மன்னிப்பு கேட்டு தன்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த 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 மனிதர்களை அல்லாஹ் விரும்புகிறான், நேசிக்கிறான் என்று அல்லாஹ் கூறிவிட்டு வயுஹிப்புல் முத்ததஹிரீன், தன்னை சுத்தப்படுத்தி கொள்ளக்கூடிய, தன்னுடைய உடலை, ஆடையை, தான் இருக்கக்கூடிய இடங்களை, சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்தக்கூடியவனை, சுத்தத்தை பேணக்கூடியவனையும் அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதாக இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே தௌபா செய்யக்கூடிய அந்த மக்களோடு இணைத்து அல்லாஹ் கூறுகிறான். அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானுடைய ஒரு பாதி என்பது அர்த்தத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானோடு இறுக்கமாக, ஈமானோடு இணைத்து இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். அல் ஈமானு பிதுஉன் வ சபூன ஷுஅபா, ஈமான் சுமார் 70 கிளைகளை கொண்டது. அதிலே மிக மேலானது லா இலாஹா இல்லா அல்லல்லாஹ் என்ற அந்த கலிமா. அதிலே மிக கீழே இருப்பது, மிக அடுத்தரத்தில் இருக்கக்கூடிய கிளைதான் ஒரு மனிதன் வீதியிலே செல்லக்கூடிய நேரத்திலே மக்களுக்கு நோவினை தரக்கூடிய அந்த அசுத்தங்களை அப்புறப்படுத்துவது என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் சொன்னால், அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, சுத்தத்தை கடைபிடிப்பதிலே நாங்கள் எந்த அளவு தூரம் கவனம் எடுக்க வேண்டும். சுத்தமாக எமது உடம்பை, எமது ஆடைகளை, நாம் இருக்கக்கூடிய இடங்களை சுத்தமாக வைப்பதை நாங்கள் இபாதத் என்ற கண்ணோட்டத்திலே கருத வேண்டும். அதனை சுத்தமாக வைத்திருப்பது, சுத்தத்தை பேணுவதற்கு இஸ்லாம் உயர்தரமான கூலிகளையும் அதற்கு நன்மைகளையும் வழங்க காத்திருக்கின்றது என்ற ஆழமான நம்பிக்கையையும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஃபுகஹாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய மார்க்க சட்டக்கலை அறிஞர்கள் அவர்களுடைய ஃபிக்ஹ் கிதாபுகளை, அந்த சட்டக்கலை புத்தகங்களை தொகுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களிலே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தின் மிக பெரும் கடமைகள் ஒன்றாகிய அந்த தொழுகை என்ற முக்கியமான அத்தியாயத்தை கொண்டு வருவதற்கு முன்னால் தங்களுடைய எல்லா ஃபுகஹாக்களும் அவர்களுடைய அந்த ஃபிக்ஹ் கிதாபுகளை கிதாபு தஹாரா என்று சொல்லப்படக்கூடிய சுத்தம் என்ற பாடத்தின் மூலம்தான் ஆரம்பிக்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால் தொழுகைக்கு விட தொழுகையை சரியாக நிறைவேற்றும் என்றால், ஒரு மனிதன் நோன்பை சரியாக நிறைவேற்ற வேண்டுமென்றால், ஜக்காத்தை சரியாக நிறைவேற்ற வேண்டுமென்றால், ஹஜ்ஜை சரியாக நிறைவேற்ற வேண்டுமென்றால், முக்கியமான இபாதத்துக்களுக்கெல்லாம் ஆரம்ப குறிக்கோளாக இஸ்லாம் எதிர்பார்ப்பது சுத்தத்தை தான். அதனால் தான் நபிகளார் கூறினார்கள், வுலு சுத்தமில்லை என்றால் ஒரு மனிதனுடைய தொழுகையே கிடையாது. ஒரு மனிதன் சுத்தமாகி கொள்ளவில்லை என்றால் அவனுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று கூறப்படக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் சுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றது. மிஃப்தாஹு ஸலாத்தி, தொழுகையுடைய திறவுகோலே சுத்தம் என்று கூட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஹதீஸ்களிலே குறிப்பிட்டிருக்கின்றார். சொன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய உடல், ஆடை, தான் இருக்கக்கூடிய இடங்களை சுத்தமாக வைத்திருப்பதிலே அவன் மிக கவனம் செலுத்த வேண்டிய தேவையுடையவனாக இருக்கின்றான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, சுத்தம் என்று வரக்கூடிய நேரத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய உடம்புடைய சுத்தத்தை, உடலை சுத்தமாக வைத்திருப்பதை, உடலை மாசுபடாமல், உடல் அவிந்து செல்லாமல் உடலை பேணிப்பாக சுத்தத்தை பேணுவது ஒரு முஃமினை பொறுத்தவரையிலே கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் தானே, ஒரு முஸ்லிம் வாரத்தில் ஒரு நாளாவது குளிப்பது, தலையை கழுவி அவனுடைய மேல்களை கழுவி சுத்தமாகிக் கொள்வது அவனுக்கு கடமை என்ற அர்த்தம் பட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பை வாரத்தில் ஒரு முறையாவது குறைந்தது ஒரு மனிதன் குளித்து கொள்ள வேண்டும் என்று ஏவி இருக்கின்றார்கள். அதே போன்றுதான் நாமெல்லாம் அடிக்கடி முறை கேள்விப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் தான், ஜும்மாவுடைய குளிப்போ ஒவ்வொரு பருவ வயதை அடைந்தவனுக்கும் கடமை என்ற அர்த்தம் பட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள்.
அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய உடம்பிலிருந்து பொதுவாக மனிதனுடைய உடம்பிலிருந்து அடிக்கொரு முறை துர்நாற்றங்கள் வீச ஆரம்பிக்கும். சில மனிதர்களுக்கு இடையிலே வெளியே சென்று வந்துவிட்டால், வீட்டிலிருந்து சந்தைக்கு சென்று வந்துவிட்டால், அல்லது கடைகளுக்கு சென்று அல்லது வெளியே ஏதாவது ஒரு இடத்துக்கு சென்றுவிட்டு வந்தாலும் உடலிலே துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும். அப்படியான மனிதர்கள் அடிக்கடி தங்களுடைய உடலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அப்படியான மனிதர்கள் தங்களுடைய உடம்பிலிருந்து வரக்கூடிய அந்த துர்நாற்றத்தின் மூலமாக மக்கள் நோவினைக்குள்ளாகாமல், மக்கள் அதன் மூலம் தங்களுடைய முகத்தை சுளிக்காமல் இருக்க தங்களுடைய உடம்பை அடிக்கடி முறை அவர்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்கள் உடம்பிலிருந்து வரக்கூடிய அந்த துர்நாற்றங்கள் இருக்கின்றனவே, அந்த வியர்க்கக்கூடிய நேரத்திலே வரக்கூடிய அந்த துர்நாற்றங்கள் பல பொழுதுகளில் அது எங்களுக்கு பழக்கப்பட்ட உண்டாக இருக்கலாம். பல பொழுதுகளில் அந்த வியர்வையுடைய நாற்றங்கள் நாங்கள் பழக அது ஒரு நாற்றமாக கூட எங்களுக்கு விளங்காது. ஆனால் பிறரிடத்தில் இருக்கும்போது, பிறரோடு ஒன்றாக உட்கார்ந்து கதைக்கும் போது, பிறரோடு ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடும்போது, பள்ளியில் தொழக்கூடிய நேரத்தில் அடுத்த மூமினுக்கு அது நோவினையாக அமையும், அடுத்த மூமினுக்கு அது தொந்தரவாக அமையும் என்ற அந்த விடயத்தை நாங்கள் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால்தான் இயற்கை மரபுகள் என்று கூறி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விடயங்களை எமது உடம்பிலே இருக்கக்கூடிய சில அங்கங்களை சுட்டிக்காட்டி கூறியிருக்கிறார்கள். இந்த இடங்களை நீங்கள் அடிக்கடி கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த இடங்களை அடிக்கடி நீங்கள் சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த இடங்களிலிருந்து அடிக்கடி துர்நாற்றங்கள் வீசும். இந்த இடங்களிலே மக்களுக்கு நோவினை தரக்கூடிய விதத்திலே உங்களுடைய உடம்பிலிருந்து துர்நாற்றங்கள் வரும். எனவே இந்த இடங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில முக்கியமான உடம்பின் பகுதிகளை குறித்து காட்டியிருக்கின்றார்கள். ஒரு மனிதனுக்கு நகம் வளர்ந்துவிட்டால் அந்த நகத்திலே அழுக்குகள் நிறையும். இந்த அழுக்கின் மூலமாக உடலுக்கு சீர்கேடு, அதே போன்று பிறருக்கும் அது அருவருப்பாக இருக்கும் என்பதால் உங்களுடைய நகங்கள் வளரக்கூடிய நேரத்திலே அவைகளை வெட்டி கொள்ளுங்கள் என்று கூறிய இஸ்லாம், மனிதனுடைய அக்குள்களை முளைக்கக்கூடிய அந்த முடிகளை அடிக்கொரு முறை களையும்படி கூறிய இஸ்லாம், மனிதனுடைய மர்மஸ்தானங்களில் வளரக்கூடிய அந்த முடிகளுடைய விடயத்திலையும் கவனம் எடுத்து அதையும் அடிக்கொரு முறை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போன்றுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய மீசைகளையும் நீங்கள் அடிக்கொரு முறை கத்தரித்துக் கொள்ளுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அழகான வழிகாட்டல்களை காட்டியிருக்கின்றார்கள். காரணம், அந்த இடங்களில் முடிகள் வளரக்கூடிய சந்தர்ப்பத்திலே வியர்வைகள் அதிகமாகி அதன் மூலம் எங்கள் உடம்பிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றங்களும் மிக காரமான துர்நாற்றங்கள் ஏற்பட்டு மக்களுக்கு அது அருவருக்கக்கூடிய ரீதியிலே அமையும் என்பதனால் இஸ்லாம் அவைகளை எங்களுக்கு மிக முக்கியமாக நாங்கள் சுத்தப்படுத்த வேண்டிய பகுதி என்று கூறி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடங்களை சுத்தப்படுத்துவதிலே 40 நாட்களுக்கு கூட அதிகமாக அவடத்தை நீங்கள் சுத்தப்படுத்தாமல், 40 நாட்களுக்கு மேலால் நகங்களை வெட்டாமல், உங்கள் முடிகளை களையாமல் நீங்கள் இருக்க வேண்டாம். 40 நாட்களுக்கு மேலால் நீங்கள் வளர்ப்பது சுன்னாவுக்கு மாற்றம் என்ற அடிப்படையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள் சொன்னால், அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த எமது உடம்பில் இருக்கக்கூடிய அந்த அசுத்தங்களை நீக்கக்கூடிய விடயத்தில் நாங்கள் எவ்வளவு கவனம் எடுக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, சுத்தம் என்று வரக்கூடிய நேரத்திலே நாங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு பகுதியான் எங்களுடைய முடிகளை நாங்கள் அழகான முறையிலே பேணிக்கொள்ள வேண்டும். சிலர் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, முடிகளை வளர்ப்பதற்கு இஸ்லாம் தடை விதிக்கவில்லை. ஒரு மனிதனுக்கு முடி வளர்க்கலாம், ஆனால் அந்த வளர்க்கக்கூடிய முடியை நாங்கள் அழகாக பேணிக்கொள்ள வேண்டும். அந்த முடிக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்து நாங்கள் முடியை வளர்க்க வேண்டும். அதற்கு எண்ணெய் இட்டு அல்லது எண்ணெய் இட்டு அந்த முடியை வாரி அதனை அழகாக வைத்துக் கொள்வது நபிகளார் காட்டி தந்த சுன்னா என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு முறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனை காண்கின்றார்கள். அந்த மனிதனுடைய தலைமுடி நல்லாக வளர்ந்திருக்கின்றது, முடியிலே புழுதிகள் நிறைந்திருக்கின்றது, அவன் முடியை வாரிய இல்லை, அந்த அளவுக்கு பார்ப்பதற்கு ஒரு பயங்கரமான தோட்டத்திலே இருக்கிறான். அந்த மனிதரை பார்த்து நபிகளார் சஹாபாக்களிடத்திலே கேட்கின்றார்கள், இந்த மனிதருக்கு தன்னுடைய தலையை ஒழுங்காக வாருவதற்கு அல்லது தலையை அழகுபடுத்திக் கொள்வதற்கு எந்த ஒன்றும் கிடைக்க
வைக்கவில்லை என்ற அர்த்தத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள். மன் கான லஹு ஷஅருன் ஃபல்யுக்ரிம்ஹு, யாருக்கு முடி இருக்கிறதோ, யார் முடியை வளர்த்திருக்கிறார்களோ அந்த முடி கொடுக்க வேண்டிய கௌரவத்தை கொடுத்து அந்த முடியை அழகாக வைத்து கொள்ளட்டும் என்ற கருத்துப்பட கூட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திக்ஃபார், அதாவது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய காலத்திலே இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே கூட தன்னுடைய வீட்டின் பக்கம் தலையை நீட்டி மனைவி இடத்திலே கூறி தன்னுடைய தலையை சீராக்கக்கூடிய பண்பும் நபிகளாரிடத்திலே இருந்திருக்கிறேன் சொன்னால், அன்பின் இஸ்லாமிய சோதர்களே, இந்த சுத்தத்துடைய விடயத்திலே, தலையை சுத்தமாக பேணிக்கொள்ளும் விடயத்திலே நாங்கள் எவ்வளவு கவனம் எடுக்க வேண்டும் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, சுத்தம் என்று வரக்கூடிய நேரத்திலே இஸ்லாம் எங்களுக்கு முக்கியத்துவப்படுத்தி இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னும் ஒரு பகுதிதான் உடலுடைய சுத்தத்தை பேணக்கூடிய நேரத்திலே அல் குர்ஆனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டி தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதிதான் எங்களுடைய வாயுடைய சுத்தத்தை பேணிக்கொள்வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த பின்னாலும் பள்ளி வாயிலுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலேயும் உலு செய்வதற்கு முன்னாலும் தொழுகைக்கு முன்னாலும் வீட்டினுள் நுழையும் போதும் இரவு தூங்கும் செல்லும் போதென்றெல்லாம் பல சந்தர்ப்பங்களே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாயுடைய சுத்தத்துடைய விடயத்திலே கவனம் எடுத்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதனால் நான் அவர்களுக்கு தொழுகையுடைய நேரத்திலே ஒவ்வொரு தொழுகையுடைய நேரத்திலேயும் மிஸ்வாக் செய்வதை வாய்களை சுத்தப்படுத்துவதை நான் கடமையாக்கவில்லை என்று அர்த்தப்பட நபிகளார் கூறியிருக்கிறான் சொன்னால், அன்பின் இஸ்லாமிய சோதர்களே, எங்களுடைய வாயுடைய சுத்தத்துடைய விடத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். வாயுடைய சுத்தத்தை பேணுவதிலே நாம் மிக கவனம் எடுக்க வேண்டும். நிறைய சில சகோதரர்களுக்கு உண்மையிலே இயற்கையிலே வாயால் துர்நாற்றம் அடிக்கும். எவ்வளவுதான் அவர்கள் வாய்களை சுத்தப்படுத்தினாலும் அவர்களுடைய வாயிலிருந்து இயற்கையிலே துர்நாற்றம் வரும். அப்படியானவர்கள் மிக கவனம் எடுத்து அடிக்கருமுறை ஒரு மிஸ்வா குச்சியை வைத்திருந்தாவது தன்னுடைய வாய் சுத்தத்தை பேணிக்கொள்ள வேண்டும். காரணம், மனிதன் அதிகம் நோகடிக்கப்படுவது, மனிதன் அதிகம் வேதனைப்படுவது பிறருடைய வாயினால் வரக்கூடிய அந்த துருவாடையின் மூலமாக. பிறரோடு கதைக்கக்கூடிய நேரத்திலே வரக்கூடிய அந்த துருவாடை பல பொழுதுகளை எங்களுக்கு பொறுக்க முடியாமல் சென்று விடுகின்றது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, வாயின் மூலமாகத்தான் நிறைய நோய்களும் ஏற்படுகின்றன. மனிதன் வாயு சுத்தத்தை பேணாததனால் தான் நிறைய நோய்களுக்கும் உள்ளாகின்றான். அந்த அடிப்படையில் எங்களுடைய வாயு சுத்தத்தை பேணிக்கொள்ள வேண்டும். அடிக்கொரு முறை எங்களுடைய வாய்களிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றங்களை நீக்கக்கூடிய விதத்திலே நாங்கள் வாய்களை துப்புரவு செய்து கொள்ள வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் ஹலாலாக்கி இருக்கக்கூடிய வெள்ளைப்பூடு, வெங்காயம் போன்ற அந்த உணவுகளை சாப்பிட்டவர்கள் கூட பள்ளி வாயிலுக்கு வர வேண்டாம், வாயை சுத்தப்படுத்தாமல் அவர்கள் பள்ளியின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்ற அர்த்தம் பட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலத்திலே கூறியிருந்தார்கள் என்று சொன்னால், இன்றைய காலத்திலே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த புகைத்தல் பழக்கம் உள்ளவர்கள் உண்மையிலே புகைத்தல் இஸ்லாம் கண்டித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாவங்களிலே ஒன்று. தன்னைத்தானே அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆரோக்கியத்துக்கு சீர்கேடான ஒன்று. தானும் கெட்டு பிறரையும் நாசப்படுத்தக்கூடிய அந்த புகைத்தலை புகைக்கக்கூடிய சகோதரர்கள் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, புகைத்துவிட்டு பள்ளி வாயிலின் பக்கம் நெருங்கவே கூடாது. காரணம், அவர்கள் புகைத்துவிட்டு அதே வாயோடு அப்படியே பள்ளிக்கு வந்து மக்களோடு மக்களாக தொழுவார்கள். தொழக்கூடிய நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய யாருக்கும் தொழ முடியாது. ஏதோ அவருடைய கண்ணியத்துக்காக வேண்டி வாயை மூடியிருப்பார்கள். ஆனால் உண்மையிலே நெருங்க முடியாது. அவருக்கு வேண்டுமென்றால் 10 வருடம் 20 வருடம் குடித்து அது பழகிப்போன ஒன்றாக இருக்கலாம். ஆனால் பிறருக்கு அது நரகத்துடைய நாத்தத்தை விட மிக பயங்கரமான நாத்தமாக இருக்கும். அதைவிட மிக பயங்கரமான துர்நாற்றமாக இருக்கும். அதே வாயோடு வந்து அப்படியே பள்ளியில் இருந்து இந்த காப்பட்டில் அவர்கள் சுஜூத் செய்வார்கள். அந்த சுஜூத் செய்யக்கூடிய அந்த இடம் பல நாட்களுக்கு அந்த துர்நாற்றம் இருக்கும். அந்த துர்நாற்றத்துக்கு மேலே இன்னொருத்தர் வந்து அடுத்த நேரத்தில் தொழக்கூடிய நேரத்தில் தொழ முடியாமல் திக்குமுக்காடுவார். அந்த நேரத்தில் அவர் திட்டி பதுவா செய்வார், அவர் திட்டுவார். அந்த திட்டலுக்கெல்லாம் பாவத்துக்குரிய குற்றத்தை அவர் அனுபவிக்கத்தான் போகின்றார்.
உண்மையிலே புகைக்கக்கூடிய பழக்கம் இருந்தால் அந்த பழக்கமுடையவர்கள் அவர்களுடைய வாய்களை நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும். அவர்களுடைய முதலில் அந்த புகைக்கும் பழக்கத்தை விட்டுவிட வேண்டும். அப்படித்தான் விட்டுவிட முடியாத அளவுக்கு அதிலே மூழ்கி போயிருந்தால் அந்த பற்களை வாய்களை மிக நல்ல முறையில் ஒன்றுக்கு 10 தடவையாவது அவர்கள் சுத்தம் செய்துவிட்டு தான் பள்ளி வாயிலுக்கு சமூகம் அளிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவருடைய அந்த துர்நாற்றத்தின் காரணமாக வேண்டுமென்றால் அவருக்கு அது துர்நாற்றமாக இருக்காது, புகைத்தலை வெறுக்கக்கூடியவருக்கு அது மிக பெரும் துர்நாற்றமாக இருக்கும். அந்த துர்நாற்றத்தால் அவரும் கெட்டு அடுத்தவருடைய தொழுகையும் பாத்திலாக்கக்கூடிய விதத்திலே மாறிவிடுகின்றார். அதே போன்று தான் புகையிலை சாப்பிடக்கூடிய, வெற்றிலை சாப்பிடக்கூடிய, போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அந்த பாவிகளும் அன்பின் இஸ்லாமிய சோர்களே, வாய்களெல்லாம் நிறமெல்லாம் மாறி போயிருக்கும், வாயுடைய நிறமெல்லாம் வேறொரு கோலத்திலே இருக்கும், பற்கள் எல்லாம் வேறொரு கோலத்திலே இருக்கும். இப்படி இருந்து கொண்டு மக்களோடு கதைக்கக்கூடிய நேரத்திலே அன்பின் இஸ்லாமிய சோர்களே, அதனை வெறுக்கக்கூடியவர்களுக்கு அதுவெல்லாம் மிகப்பெரிய பாரதூரமாக இருக்கும். அந்த புகையிலை வெறுக்கக்கூடியவர்களுக்கு, அந்த போதை வஸ்தை வெறுக்கக்கூடியவருக்கு அதை நெருங்க முடியாத அளவுக்கு மிக பயங்கரமான துர்நாற்றமாக இருக்கும். அந்த வாயோடு மக்களோடு கதைக்கக்கூடிய நேரத்தில் உண்மையிலே எந்த ஒரு மனிதனும் விரும்ப மாட்டான். எந்த ஒரு மனிதரும் அப்படியானவர்களுடன் கதைக்கு விரும்ப மாட்டான். அப்படியான பழக்கமுடையவர்களும் கூட தங்களுடைய வாயு சுத்தத்திலே மிக கவனம் எடுக்க வேண்டும். பிறரோடு கதைப்பதற்கு முன்னால் தங்களுடைய வாயை சுத்தப்படுத்தி கொள்வதிலே மிக கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களின் மூலமாக எங்களுக்கு விளங்க முடியுமா தோன்றிருக்கின்றது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் சுத்தம் என்று வரக்கூடிய நேரத்திலே எங்களுடைய ஆடை சுத்தங்களையும் நாங்கள் மிக கவனம் எடுக்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்து நபித்துவத்தை கொடுத்து நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் பின்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபக்கபிர், போத்தி கொண்டு இருப்பவரே எழுந்து சென்று மக்களுக்கு பிரச்சாரம் செய்யுங்கள், மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள், அல்லாஹ்வை துதி செய்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹ் அதே அத்தியாயத்திலே அதனை அடுத்ததாக இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா வஸியாபக ஃபதஹிர், பிரச்சாரம் செய்வதற்கு முன்னால் உங்களுடைய ஆடையுடைய சுத்தத்தை பேணிக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். மக்களோடு மக்களாக கலந்து அவர்களோடு நீங்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு முன்னால், அவர்களுக்கு தஅவா செய்வதற்கு முன்னால் உங்களுடைய ஆடையுடைய சுத்தத்தை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரச்சாரத்தின் ஆரம்ப வழிகாட்டலின் போதே இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா வழிகாட்டுகின்றார் என்று சொன்னால் அன்பின் இஸ்லாமிய சோர்களே, இஸ்லாம் உடை சுத்தத்துடைய விடயத்திலே எவ்வளவு கவனம் எடுத்திருக்கின்றது என்பதை பாருங்கள். அன்பின் இஸ்லாமிய சோர்களே, ஒரு முறை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்திலே வந்த நேரத்திலே ஒரு ஆட்டிடையனை காண்கின்றார்கள். ஆடு மேய்க்கக்கூடிய இடையன் இன்றைய காலத்திலே மாற கொட்டிலே அடைத்து ஆடு வளர்க்கக்கூடிய பழக்கம் அல்ல. பல 100, 200, 500 ஆடுகளை ஒரே நேரத்திலே மேயக்கூடிய அந்த ஆட்டிடையன், அந்த ஆட்டினையே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்கின்றார்கள். அந்த ஆட்டுடைய 2 ஆடைகளை அணிந்திருந்தார். அந்த 2 ஆடைகளும் இத்து போய் தெறித்தி கிளியக்கூடிய அளவிலே படுமோசமாக இருக்கிறது, மிக பார்ப்பதற்கு அசிங்கமாக அசுத்தமாக இருக்கிறது. அந்த நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள், இந்த மனிதனுக்கு இந்த ஆடையை தவிர வேறு ஆடை கிடையாதா என்று கேட்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஜாபிர் ரலியல்லாஹு கூறுகின்றார், யா ரசூலுல்லாஹ், இல்லை, நான் நேற்று கூட அவருக்கு 2 ஆடைகளை வாங்கி கொடுத்தேன், 2 புது ஆடைகளை அவருக்கு வழங்கினேன் என்று கூறினார்கள். அந்த நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிரன் கூறுகிறார்கள், அந்த மனிதனுக்கு வீட்டுக்கு போய் தன்னுடைய ஆடையை எடுத்து உடுத்தி வரும்படி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி அனுப்புகிறான்னு சொன்னால் அன்பின் இஸ்லாமிய சோழர்களே, ஆடை சுத்தமுடைய விடயத்திலே நாங்கள் எவ்வளவு தூரம் கவனம் எடுக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சோழர்களே, அடிக்கொரு முறை எங்களுடைய ஆடைகளை அசுத்தப்படுகின்ற சொன்னால் நாம் வேலை செய்யக்கூடிய தளங்களிலே நாம் கட்டுமான பணிகள் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், அல்லது இறைச்சி கடையிலே வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், அல்லது வாகன கெரேஜ்களில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், எங்களுடைய ஆடைகள் அடிக்கொரு முறை அழுக்காகுமா இருந்தால் அந்த ஆடைகளை நாங்கள் அந்த அவிந்த வேர்வையை வடிய துர்நாட்டம்
வீச வீச அந்த ஆடையை உடுத்து கொண்டே இருக்காமல், மக்கள் அருவருக்கக்கூடிய விதத்தில் இருக்காமல், அடிக்கொரு முறை எங்கள் ஆடைகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றுவது சிரமமாக இருந்தாலும் அதன் மூலம் மக்கள் நோவினைப்படுகின்றார் சொன்னால் அந்த ஆடைகளை நாங்கள் மாற்றியே ஆக வேண்டும். காரணம், இன்னல் மலாயிக் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதர்கள் எவற்றையெல்லாம் மூலம் மனிதர்கள் நோவினைப்படுகின்றார்களோ அவற்றின் மூலம் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் நோவினைக்குள்ளாகின்றார்கள். அந்த அடிப்படையிலே மக்கள் எதன் மூலம் நோவினைக்குள்ளாகின்றார்களோ அப்படியானவைகளை நாங்கள் விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஆடை என்று வரக்கூடிய நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான இன்னும் ஒரு பகுதியான் நாங்கள் அணியக்கூடிய எங்களுடைய உள்ளாடைகள் விடயம். அது பெரியனாக இருக்கலாம் அல்லது கீழாடையாக இருக்கலாம். இந்த உடைகளை கூட நாங்கள் அடிக்கொரு முறை மாற்ற வேண்டும். பொதுவாகவே அந்த ஆடைகளை ஒரு தடவை உடுத்தாலே உடம்பிலிருந்து துர்நாற்றம் அந்த ஆடைகளிலிருந்து வீச ஆரம்பிக்கும். அதே ஆடைய, அதே பெனியன, அதே கீழாடைய ஒரு முறை உபயோகித்து விட்டால் அடுத்த முறை அவை நாங்கள் கழுவாமல் அதனை நாங்கள் உபயோகிக்க கூடாது. காரணம், அந்த நாற்றத்தின் மூலமாக எமது உடலிலிருந்து துர்நாற்றங்கள் மேலும் வீச ஆரம்பிப்பதன் மூலம் மக்கள் அதனால் மிக வேதனைப்படுவார்கள் என்ற அந்த அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சுத்தத்தை பேணுவதிலே இஸ்லாம் காட்டி தந்திருக்கக்கூடிய அந்த நல்ல விடயங்களை பேணி எமது வாழ்க்கையிலே சுத்தமாக கழிப்பதற்கு முயற்சிப்போமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஹுவ வலியுஸ் ஸாலிஹீன் வலா உதுவான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சுத்தம் என்று வரக்கூடிய நேரத்திலே எமது உடல் சுத்தம், ஆடை சுத்தம் என்று பார்க்கக்கூடிய நேரத்திலே அவைகளுக்கு அப்பால் மிக முக்கியமாக இஸ்லாம் ஏவி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சுத்தம்தான் எமது வீட்டு முற்றங்களை சுத்தமாக வைத்திருப்பது. எமது வீட்டுக்கு முன்னால் ஓடக்கூடிய கான்களை, வடிகான்களை சுத்தமாக வைத்திருப்பது. வீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த பாதைகளாக இருக்கலாம், நாம் அடிக்கடி புழங்கக்கூடிய பாடசாலைகள், பள்ளி வாயில்களாக இருக்கலாம், அல்லது நாம் தொழில் செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம். இவைகளுடைய சுத்தத்தையும் பேணுவதையும் இஸ்லாம் எங்களுக்கு ஏவி இருக்கின்றது. நல்லிஃபு அஃப்னியத்தகும், உங்களுடைய முற்றவழிகளை நீங்கள் சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் என்ற கருத்துப்பட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களிலே கூறியிருக்கின்றார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயத்திலே ஒரு கணம் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எமது வீட்டுடைய முற்றத்தை, எமது வீட்டை எந்தளவு நாங்கள் சுத்தமாக வைத்திருக்கின்றோம்? அதிகாலையிலே தொழிலுக்கு செல்லக்கூடிய நாங்கள் எவ்வளோ அழகாக எங்கள் ஆடைகளை நீட்டாகி சிறந்த செருப்புக்களை, ஆடைகளை அயன் பண்ணி உடுத்து நாங்கள் செல்லக்கூடிய நாம் அவருடைய வீட்டை போய் எட்டி பார்த்தால் எவ்வளவு அழுக்காக இருக்கும் என்பதை பார்க்கலாம். அதே போன்று தன்னுடைய வீட்டை சுத்தமாக இருக்கக்கூடிய பலர் தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் ஓடக்கூடிய அந்த வடிகான்களை பார்த்தால் மிக படுபயங்கரமாக இருக்கும். தன்னுடைய வீட்டை சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய மனிதன் தன்னுடைய வீட்டிலிருந்து கொட்டக்கூடிய அந்த குப்பைகளை பாதை ஓரத்திலே கொட்டக்கூடிய முறையை பார்த்தால் மிக மோசமானதாக இருக்கும். வீட்டிலே சேரக்கூடிய குப்பைகளாக இருக்கலாம், வீட்டிலே சேரக்கூடிய அந்த எஞ்சிய சாப்பாடுகள், உணவுகளாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுக்கு நாம் அணிவிக்கக்கூடிய இந்த பெம்பஸ்களாக இருக்கலாம். இவைகளையெல்லாம் நாங்கள் ஒரே பேக்கிலே போட்டு கட்டி இரவோடு இரவாக வீட்டுக்கு முன்னே கொண்டு போய் கொட்டுகிறோம், அல்லது காலையிலே வீட்டுக்கு முன்னால் வைத்திருக்கிறோம். அந்த நேரத்திலே எமது வீதிகளிலே நடமாடக்கூடிய அந்த பிராணிகள், வீதிகளிலே நடமாடி செல்லக்கூடிய அந்த பிராணிகள் அந்த அழுக்குகளை அவைகளுக்கு என்னென்று தெரியாமல் அதை அப்படியே இழுத்து கொண்டு போய் இன்னொரு வீட்டுக்கு முன்னால் தூக்கி போட்டுவிடும், இன்னொரு கடைக்கு முன்னால் தூக்கி போட்டுவிடும். ஏன், அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த பாதையிலே இழுத்து அப்படியே பறத்திவிடும். அவ்வளவு அசிங்கங்களை அந்த பிராணிகள் செய்யும். ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் பிராணிகளுக்கு தான் திட்டுகிறோமே தவிர அந்த பிராணிக்கு அதனைக்கு வாய்க்கு கொடுத்த அந்த மனிதர்களுக்கு திட்டுவதில்லை. உண்மையிலே திட்டப்பட வேண்டிய பிராணிகள் அல்ல, அந்த நாயோ அந்த காகங்களோ அல்ல, நேரம் கெட்ட நேரத்தில் வைக்கக்கூடிய அந்த மனிதர்கள் தான். வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை நாம் ஒழுங்கான முறையிலே அதனை பாதுகாப்பான முறையிலே வைத்து
வாகனங்கள் வரக்கூடிய நேரத்திலே அந்த குப்பைகளை அள்ளக்கூடிய வாகனங்கள் வரக்கூடிய நேரத்திலே ஒப்படைக்கலாம். அல்லது அதனை பத்திரமாக ஒரு பக்கெட்டில் இட்டு அழகாக மூடி எந்த ஒன்றும் பிரட்டாமல் வீட்டுக்கு முன்னே வைக்கலாம். மாற்றமாக திறந்து கொடுத்து விட்டு நாய்க்கு ஏசுகின்றோம், கழுதைக்கு ஏசுகின்றோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இதற்கெல்லாம் காரணம் நாங்கள் தான். எங்களுடைய வீடுகளை, எங்களுடைய வீதிகளை துப்புரவாக வைத்திருக்கக்கூடிய பொறுப்பு எங்களுடைய பொறுப்பு. அதே போன்றுதான் எங்களுடைய வீடுகளுக்கு முன்னால் ஓடக்கூடிய அந்த வடிகான்கள் இந்த மழை காலத்திலே நிறைய உள்பிரதேசங்களுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே நிறைய வடிகான்கள் நிறைந்து அதில் இருக்கக்கூடிய அழுக்கான தண்ணிகள் அனைத்தும் பாதையிலே ஓடுகின்றன. காரணம், அந்த வடிகான்களை குப்பைகள் நிறைக்கப்பட்டுள்ளன. அந்த வடிகான்களிலே எல்லா விதமான குப்பைகளும் காணப்படுகின்றன. பாதையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லை கண்டால் எமது கால்களினால் அந்த கல்லை தட்டி காணொளி தட்டிவிட்டு செல்கின்றோம். அது நாளடைவில் நிறைந்து அந்த வடிகால்களில் தண்ணீர் ஓட முடியாமல் அப்படியே வீதியில் நிறைந்து அந்த வடிகாலில் இருக்கக்கூடிய அந்த அசுத்தமான நீர் பாதையிலே நிரம்பி வருகின்றது. அந்த நிரம்பிய நீரை மிரித்த வண்ணமாக பாடசாலை மாணவர்கள் பாடசாலைக்கு செல்கின்றார்கள். தொழுகைக்கு வரக்கூடிய பள்ளி வாயிலுக்கு வரக்கூடியவர்கள், உழு செய்து கொண்டு வரக்கூடியவர்கள் அதே காலோடு அப்படியே பள்ளிக்கு வருகின்றார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இதற்கெல்லாம் பொறுப்பு நாங்கள் தான். எங்கள் வீட்டுக்கு முன்னால் ஓடக்கூடிய அந்த கான்களை சுத்தப்படுத்தக்கூடிய பொறுப்பு வேறு ஊழியர்களுக்கு கிடையாது. அதனுடைய பொறுப்பு நாங்கள் தான். அதை சுத்தமாக வைத்திருப்பது எங்களுடைய கடமை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இறுதியாக அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை கூறினார்கள், இந்த உலகத்திலே என்னுடைய சமூகத்தினர், என்னுடைய உம்மத்தினர் செய்யக்கூடிய நல்ல அமல்களும் எனக்கு எடுத்து காட்டப்படுகின்றன, அவர்கள் செய்யக்கூடிய கெட்ட அமல்களும் எனக்கு எடுத்து காட்டப்படுகின்றன என்று கூறிவிட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டுக்கும் ஒவ்வொரு உதாரணங்கள் கூறினார்கள். ஒரு மனிதன் பாதையிலே மக்களுக்கு தீங்கு ஏற்படக்கூடிய, மக்களுக்கு நோவினை தரக்கூடிய ஒரு தீங்கை, ஒரு அசுத்தத்தை அப்புறப்படுத்துகின்றான். அவன் செய்த அந்த செயலை அல்லாஹ் எனக்கு எடுத்து காட்டுகின்றான். அதே போன்று இன்னொரு மனிதன் பள்ளி வாயில்களை துப்புகின்றான். பள்ளி வாயிலை துப்பிவிட்டு அதனை மறைக்காமல் அவன் சென்று விடுகின்றான். அவன் செய்த அந்த குற்றத்தையும் அல்லாஹ் எனக்கு எடுத்து காட்டுகின்றான். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சுத்தத்தை பேணுவோம், எங்களுடைய ஆடைகளுடைய சுத்தத்தை பேணுவோம், எமது சுற்றுச்சூழலுடைய சுத்தத்தை பேணி ஆரோக்கியமான முறையிலே வாழ்ந்து நல்ல மனிதர்களாக, பிறருக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய மனிதர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு முயற்சிப்போமாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய உஸ்தாதுமார்களுடைய உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யார் யாரெல்லாம் நோயினால் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.